அதாவது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுப்பதை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை, வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம அறிய முடிகிறது. மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. பெரிய ஒரு பண வசதி படித்தவங்க, பெரிய நடிகை. அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக இங்கே உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. பெண்களுக்கு 1989 சொத்து உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமைன்ட்டு பொருளாதார சுதந்திரம்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும். அதை எதிர்த்து பேச ஒருத்தரும் கிடையாது இந்தியாவில். அதனால் அதற்கு பின்பு தான் இந்திய அளவில் அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. அதனால் பெண்களுக்கான முதல் அந்த உரிமையில் கொடுக்க ஆரம்பித்தது, அடித்தளமிட்டது, இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்குறாங்க. எந்த மாநிலமும் இந்திய அளவில் செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்துருக்கு. இந்த 1000 ரூபா உரிமை தொகையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான். ஏன்னா அவங்க கையில் யாரையும் நம்பி பணத்துக்காக இருக்க வேண்டியதில்லை, அவங்களே செலவழிக்கிறாங்க. அதனால் இந்த அம்மாவோட, இந்த குஷ்புவனுடைய இந்த ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த அறிவிக்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை அறியாமல் அவர்களுக்கு ஒரு அந்த பெண்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த பணம் உபயோகப்படுது. ஏன்னா எல்லாராலையும் போட்டப்படுகிற ஒரு திட்டம், பெண்கள் எல்லாம் போட்டுகிற ஒரு திட்டம். வராத பெண்கள், ஒரு சில விடுபட்டவங்க கூட எங்களுக்கு வேணுன்ற மாதிரி உரிமையோடு கேட்டு பெறுகிற ஒரு திட்டமாக இருக்கிறது இந்த அம்மா இழிவுபடுத்தி பேசுகிறது. அதற்கு இந்த 1,16,00,000 பெண்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க. வேறு வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. தகுதி உள்ள பெண்களுக்கு நிச்சயமாக எல்லாத்துக்கும் வழங்குவேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருங்க. அதனால் ஏதாவது முதல்ல சிலர் ஆன்லைனில் பதிவு பண்ணுறதில்ல, சரியாக அந்த பர்டிகுலர்ஸ் கிடைக்காம சிலருக்கு வராமல் இருக்குது. அது எல்லாமே ஆய்வு பண்ணி அரசு வழங்கிட்டு தான் இருக்குதுங்க. அதனால் தகுதி உள்ள அத்தனை பெண்களுக்கு நிச்சயமாக வந்துடும். எதுக்காகவா? அவங்க 10 வருஷம் செஞ்ச இதெல்லாம் மறைக்கணுன்றதுக்காகவா? இன்னைக்கு குடியுரிமை சட்டம் வருதுங்க. காரணம் யார்? அன்னைக்கு அதிமுக எதிர்த்து வெளியே வந்திருந்தாங்கன்னா, இல்லை எதிர்த்து ஓட்டழிஞ்சிருந்தாங்கன்னா இந்த சட்டம் வந்திருக்காது இல்லையா. அதனால் நாட்டு மக்கள் யாரையும் மறக்க தயாராக இல்லை. நாங்கள் நினைவுபடுத்திக்கிட்டு கொண்டே இருப்போம். அதுபோல் குட்கா ஊழலேருந்து எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்தவங்க தான். இன்றைக்கி அதே ஒரு அவர்கள் எல்லாமே இருக்காங்க. ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எல்லோரும் இருக்காங்க. எல்லா தலைவர்களோடையும் அந்த நபர் ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். அதனால் அது இயல்பாக நடந்தது. அதை வச்சு திமுகவுக்கு கெட்ட பெயர் உருவாக்கி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்படி ஒன்றும் நடக்க போவதில்லை. எல்லா தலைவர்களோடையும் எல்முருகனோட இருக்கார். நிறைய ஃபோட்டோ பார்த்துருந்தேன். எல்லாத்தோடையும் அந்த நபர் இருக்கிறார். ஆனால் இவங்க திமுக மேலே குற்றம் சுமத்துறாங்க. மக்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.